கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் இந்த வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப இனிமையான தேவன், அவர் அன்பான தேவன், அவர் இரக்கமான தேவனே, அவரை நீங்கள் ருசித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஏன்னா அவர் அதை ருசித்து பார்த்ததுனால தான் அவர் நம்ம பார்த்து சொல்கிறாரு. நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், அது நம்மளுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது, ரொம்ப ருசியாக இருக்குது. ஆனால் நம்ம அதை எப்படி அந்த ருசியை வெளிப்படுத்த முடியும்? நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த ருசியை நம்ம நாவு தான் உணர்ந்திருக்கோம், நம்ம தான் அந்த உணர்வை அனுபவிச்சிருப்போம். அதை அப்படியே சொல்ல முடியாது. அதே போல தான் கர்த்தருடைய அன்பும் இரக்கத்தையும், அவர் செய்த நன்மைகளையும், நமக்கு அவர் செய்த கிருபையையும் இரக்கத்தையும் நாம் சொன்னால் மற்றவங்களுக்கு புரியாது. அவங்களும் அதை அனுபவித்து பார்க்கும்போது தான் அது புரியும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அவர் நல்லவருங்கிறத நீங்கள் ருசித்து பாருங்களேன், ஒரு தடவையாவது ருசித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு சொல்கிறாரு. அதான் ஜனங்கள் எல்லாருமே, நாம் எல்லாருக்குமே அவர் தகப்பன், அவர் தாயாக இருக்கிறார், அவர் சிநேகிதனாக இருக்கிறார், சிநேகிதியாக இருக்கார், எல்லாமுமாய் இருக்கிறார். ஏன்னா அவர் நம்மை உருவாக்கின தேவன். அதனால் அவர்கிட்ட நீங்கள் தகப்பன்கிட்ட கேட்குறது போல் கேட்கலாம். எனக்கு இதை செய்யுங்களேன்னு சொல்லி ஒரு தடவை நீங்கள் கேட்டு அவரோட அன்பு ருசித்து பார்க்கலாமே. எல்லாருமே இதை செய்யும்போது எந்த குறைவும் ஏற்பட போகிறது இல்லை. ஏன்னா கர்த்தர் நன்மை செய்கிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். நம்ம எவ்வளவுதான் தப்பு செஞ்சிருந்தாலும் அவர் மன்னிக்கிற தேவன். அவர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை நோக்கி கேட்குற யாவற்றையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நாம் அந்த ருசித்து பார்க்கணுன்னா அவர் தந்த வார்த்தைகளை உட்கொண்டு அவரை நோக்கி, அப்பா எனக்கு ஒரு தடவை செய்யுங்களப்பான்னு சொல்லி கேட்டு பாருங்கள். நிச்சயமாக கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமானு சொல்லியிருக்கா. ஆமாம், அவர் நம்மளுக்கு செய்வார்னு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாமோ, யாரெல்லாம் நம்புகிறோமோ, நிச்சயமாக கர்த்தர் அவர்களுக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். எரேமியா 31:14 அவரே சொல்கிறாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொல்கிறாரு. அப்போ அவரோட ஜனங்களுக்கு அவர் செய்யாமல் வேறு யார் செய்வா? சங்கீதம் 63:5 நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதிர்களால் உம்மை போற்றும் சொல்லி அவருடைய அன்பை ருசி பார்த்த சங்கீதக்காரன் அவரை புகழ்ந்து பாடுறாரு. நாமளும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை அன்பை ருசித்து பார்த்து அவரை புகழக்கூடியவர்களாய் மாறுவோம். ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய அன்பு எவ்வளவு இனிமையானது, நீர் எவ்வளவு நல்லவரப்பா, நீர் எவ்வளவு கிருபையும் இரக்கமுமான தேவன் ராஜா. உம்மிடம் நாங்கள் பெற்ற அன்பும் அந்த கிருபையும் இரக்கத்தையும் மற்றவங்களும் பெறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தாவே, உங்களுடைய அன்பை ஒவ்வொரு ஜனங்களும் ருசி பார்க்கணும் ராஜா. உம்முடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.